திரு அர்ஜுனமூர்த்தி, இது முழுக்க அரசியல் கணக்கோட தான் பார்க்க வேண்டியிருக்கு. அவர் பல பேரை பட்டியலிடுறாரு. கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடிய அல்லது செக்யூரிட்டி த்ரெட் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பலரே இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் கொடுக்கப்படுறது அப்படிங்கிறதுனுடைய பொருள் அரசியலாக தான் இருக்கலாம். திரு KP முனுசாமி ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஜென்யூனே இருந்தால் ஓகே, வரவேற்கத்தக்கது. ஆனால் ட்ராக் ரெக்கார்டு ஒன்று இருக்குங்க மத்திய அரசாங்கத்துக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இப்போ அமிதாப் பச்சனுக்கு ஒய் செக்யூரிட்டிலேருந்து இசட் செக்யூரிட்டி கொடுத்தாங்களே, அதில் ஏதாச்சும் அரசியல் லாபம் இருக்கா? அமீர் கானுக்கு படத்துலேருந்து இருக்கிறதுக்காண்டி கொடுத்தாங்களே, அதில் ஏதாச்சும் இருக்கா? இது மாதிரி இவருக்கு ஷாருக் கானுக்கு இருக்கு, சல்மான் கானுக்கு இருக்கு. இதெல்லாம் எப்படின்னாங்க, அவங்க இருக்கிற இடம், தொழிலோட அமைப்பு, தொழிலோட விஸ்தாரம், இதெல்லாம் சம்மந்தப்படுத்தி ஒரு ஐபிலேருந்து போகக்கூடிய இது ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க ரவி சார் சொன்னபடி இதில் ஒரு அரசியல் கலப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, அவங்க விஜய் அவங்க பரந்தூர் போயிருக்கும்போது எல்லாம் ஏதோ தூக்கியெல்லாம் போட்டதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் ட்ராவல் பண்ணி பரந்தூரில் பேசும்போது அவருக்கு எதிர்ப்பாக தூக்கி போட்டதெல்லாம் பார்த்துருக்கோம். என்ன தூக்கி போட்டாங்க? ஏதோ பேப்பர் வெயிட்டு ஏதோ தூக்கி போட்டாங்க. அந்த நேரத்தில் பேப்பரில் நானும் படித்தேன். ஸோ இது மாதிரி த்ரெட்டெல்லாம் இருக்கும்போது அவரை இன்றைக்கி அவரை சார்ந்து நிறைய ரசிகர்கள் இருக்கும்போது, இளைஞர்கள் இருக்கும்போது, அவரை எந்த அளவுக்கும் பாதுகாப்பு குறைவு நடந்தால் ஒரு ரவி சார் சொன்னபடி அது அரசாங்கத்தோட பிரச்சனை ஆயிருங்கிறதுல ஒரு கணக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் இல்லை, அந்த கவலை மாநில அரசுக்கு தானே அதிகமாக இருக்கும். அப்படி பார்த்தா இல்லை, எல்லா அரசுனா மொத்த அரசுக்கும் தானே இருக்கும். இதில் மாநில அரசோ அவங்களும் உளவுத்துறை வச்சுருக்காங்க, அவங்களும் ஒரு கணக்கு எடுப்பாங்களே யார் யாருக்கு செக்யூரிட்டி த்ரெட் இருக்கு. ஏன்னா மாநில அரசாங்கத்திலேருந்து எனக்கு நான் எண்ணிக்கையாக செய்யலை, இப்போ வலதுசாரி கொள்கையோடு இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் ஒரு 20 பேருக்காவது பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படுது. குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன். இல்லை, எண்ணிக்கை எனக்கு தெரியலன்னு தான் சொன்னேங்க. நான் முன்னாடியே நான் பார்க்குற எண்ணிக்கையிலே சொல்கிறேன். நான் வேணால் கேட்டுட்டு தான் சொல்கிறேன். உங்களுக்கு தகவல் இருந்தால் நீங்கள் அதை பதிவு பண்ணுங்கள், அதனால் ஒன்றும் இல்லை. அப்போ அதே விதமாக அவங்க மற்றவங்களுக்கும் திரு விஜய்க்கும் கணிச்சிருப்பாங்கல்ல, தமிழ்நாடு உளவுத்துறை பார்த்துருக்குமே. அப்படி தமிழ்நாடு உளவுத்துறையிலேருந்து எதுவும் வந்ததா தெரியல. என்னோட புரிதல் வரைக்கும் விஜய் இப்போ அரசியலில் ரொம்ப சீரியஸான ஒரு பர்சனாலிட்டியாக பாரதிய ஜனதா கட்சியை வியூ பண்ணியிருக்குமாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு தலைவர்னு தானே பிரகடனப்படுத்திக்கிட்டு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பார்வையில் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கார். இதில் பிஜேபி உடனே ஆஹா இந்த அரசியல் செல்வாக்கு நமக்கு தேவைன்னு நினச்சிக்கிட்டுலாம் உடனே கொடுக்கணும்னு ஓடி இவருக்கு இது மாதிரி ஒரு செக்யூரிட்டி கொடுக்கறதுனால அவரை மனசை கவர்ந்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு, ஓட்டர்ஸ்க்கு சொல்றது தானே சார், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன விதமான செய்தி போகுதுங்கிறது தானே. நீங்கள் ஜோசப் விஜய் அப்படிங்கிற அந்த சொல்லாடலை முதல்ல உங்கள்கிட்ட தான் தொடங்குச்சு. அப்புறம் நெய்வேலியில் அவர் படப்பிடிப்பில் இருந்தார், வருமான வரித்துறை சோதனை அப்படின்னு கையோடு அவரை கூட்டு இங்கே சோதனை நடத்தப்பட்டது. இதெல்லாம் நடந்த இடத்துல இருந்து இப்போ திடீர்னு அவருக்கு இந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வருது அரசியல் கட்சி தொடங்கின பிறகு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு அது வரல. அரசாங்கம் கூட, மத்திய அரசாங்கம் வேற மாதிரி கூட யோசனை பண்ணிக்கணும். ஏன்னா கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டிட்டு போய் ஓட்டு போட்டார் 2021. இப்போ அந்த கருப்பு சிவப்பை எதிர்த்து நிற்கிறார், அவர் துணிச்சலாக எதிர்த்து நிற்கிறார். எனக்கு ஊழலுக்கு எகென்ஸ்டாகவும் மதவாதத்துக்கு எகென்ஸ்ட்னு சொல்கிறார். இந்த மாதிரி சொல்லும் போது அவர் தன்னை தானே என்னென்னா நுணலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி தன்னை பிரதிபலிக்கணும், தான் பெரிய வெற்றியாளனா வரணுங்கிறதுக்காண்டி ஒரு போருக்கு போகிறது மாதிரி ஒரு பெரிய ஆற்றல் உரையை கொடுக்குறார். இந்த ஆற்றல் உரை சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், சில பேருக்கு வேற மாதிரி. அதுதான் திரு பொன்ராஜ் சுட்டி காட்டுறாரு. சீமான் பேசாத பேச்சா, அவர் பல விமர்சனங்களை மிக கடுமையா எல்லா பக்கமும் வச்சிட்டு இருக்கிறாரு. திமுக மீதும் வைக்கிறார், பாஜக பற்றியும் பேசுகிறார், பெரியார் குறித்து மிக கடுமையா பேசுறார். அப்ப செக்யூரிட்டி த்ரெட் அவருக்கு இருக்காதான்னு கேட்கிறார் சார். எல்லாரோட பேலன்ஸ் ஷீட்டையும் எடுத்து எந்த பேலன்ஸ் ஷீட் ரொம்ப வேல்யூபிளா இருக்குமோ அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தம். பேலன்ஸ் ஷீட் தான் எனக்கு புரியல. முகேஷ் அம்பானிக்கு இசட் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்கல்ல, ஏன் கொடுத்துருக்காங்க? அவரோட பேலன்ஸ் ஷீட்டு அவ்வளோ பெரிய நிர்வாகம் பண்றாரு. இவ்வளோ பெரிய நிர்வாகம் பண்றவர் ஏதாச்சும் ஒரு இடர்பாடுக்கு வந்தா பொருளாதாரத்திலே அது பிரச்சனை வரும், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே பிரச்சனை வரும்ல. வர்த்தகம் சார்ந்து இருக்கிறவங்க, விளையாட்டு சார்ந்து இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இங்க அவர் அரசியல் தலைவரா வந்த பிறகு, அரசியலுக்கு வந்த பிறகு அவர் என்னன்னா ஒப்பீட்டில் கேட்கிறார், இங்க களத்துல யாரெல்லாம் இருக்கிறா, இப்ப யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு திருசிமான சிம்பிள் சார். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் புதுசா அரசியலுக்கு வந்து தன்னை தலைமைன்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு பண்றவரை உடனே பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி கொடுத்ததுனால அவரை நாங்க ஈர்த்து எடுப்போம்னு நினைக்கிற சித்தாந்தமே ரொம்ப தப்பு.
ஏன்னா அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்போ வந்து அந்த மாதிரி முயற்சி எடுக்கணுங்கிற அவசியத்துக்கு இல்லை. ஏன்னா எங்க கட்சியோட வளர்ச்சியே நேற்று சி ஓட்டர்ல தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க தான் எதிர்கட்சியா வர அளவுக்கு வருவோம்னு அவன் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அதையும் நாங்க மாத்துறோம். இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் 52% பெறுகிறதுங்கிறது நீங்க ஏற்றுக்கொள்ள இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல அவங்களோட கணிப்புல அவங்க மூட் ஆஃப் த நேஷன் சொல்றாங்கல்ல, நான் மூட் அபவுட் த மோடி சொல்றேன். தமிழ்நாடுல மொத்த இந்தியாவுமே எங்களை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப நாங்க ஆளுங்கட்சியா வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கும் போது எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒய் செக்யூரிட்டி கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொக்கே எல்லாம் கொடுத்துடலாம், ஒரு இன்னைக்கு வேலன்ஸ்டைன் டேல காதல்லாம் உருவாக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை சார். இது கண்டிப்பா எங்களுக்கு இல்லவே இல்லை. இது அவரை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் செக்யூரிட்டி த்ரெட் அவருக்கு இருக்கலாம், அசஸ்மெண்ட் இருக்கலாம். அந்த அசஸ்மெண்ட் பேசிஸ்ல ஒரு முடிவு எடுத்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுங்க. நீங்க இதுல என்ன எனக்கு கூட கஷ்டமா இருக்குன்னா, ஒரு தனி ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்புக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் ஐபில இருந்து வரும்போது அதை எடுத்து அசஸ் பண்ணி ஒரு கமிட்டி போட்டு இதுல எந்த வித பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம அந்த கமிட்டியோட டிசிஷன்ல எடுத்து கொடுக்கறதுங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆர்குமெண்டா இதுல வந்து பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டுக்காக வேண்டி தான் இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லும் போது அமிதாப் பச்சன் எங்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் பெனிஃபிட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஓகே, திரு கனகராஜ், நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல ஒரு எந்த விதமான அரசியல் கணக்கு உள்ள ஒருத்தருடைய பாதுகாப்புக்காக ஜென்யூன்லி கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை அரசியலா பாக்குறது சரியா அப்படின்னு கேள்வி. அது திரு விஜய் என்ன நினைக்கிறாருங்கிறத நான் ஒதுக்கி வச்சிடறேன். அவர் இப்படி கேட்டாரா, அவருடைய கொள்கை எதிரிகளை எப்படி பார்க்குறாருன்னு. ஆனால் விஜய் கூட இருக்கிறவங்க யாரெல்லாம் இப்போ அப்படியே ஸ்லோவாக எப்படி மூவ் ஆகி இந்த பிரதான ஆட்களாக வந்திருக்காங்கன்னு பார்க்குறேன். ஒன்று திரு ஆனந்த் எந்த சூழ்நிலையில் அவரை முத சந்திக்கிறார். நெய்வேலி நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி அவர் மேலே விசாரணை என்கிற போது வர்றாரு. அப்புறம் அதுலேருந்து அவர் வெளியே வர்றாரு, அதோட நிழலாக இருக்கார். சிடிஆர் நிர்மல்குமார் எங்கே இருந்தார், எங்கே போனார், இப்போ ஏன் இங்கே வந்திருக்கார்? நீங்கள் வந்து பொதுவாக ஆர்எஸ்எஸ் எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆட்களை வெவ்வேறு இடங்களில் பிளான் பண்ணுவாங்க, வெவ்வேறு கட்சிகளுக்குள்ள வெவ்வேறு அமைப்புகளுக்குள்ள பிளான் பண்ணுவாங்க. அப்படி சிடிஆர் நிர்மல்குமார் உடனடியாக போகிறதுக்கு பதிலாக ஒருவேளை அவங்க இல்லாமல் இருந்திருந்தால் வேற ஒரு கட்சிக்கு கூட நிர்மல்குமார் போயிருப்பார். ஆதவ் அர்ஜுனாவுக்கும் நீங்கள் வந்து சௌரியா தோவலுடைய இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத ஒரு பகுதி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த திரைமறைவில். இப்போ ரவி சார் சொன்னார், எல்லா அதாவது யாருக்கு கொடுப்பாங்க, கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்து கொடுக்காமல் போயிட்டா பிரச்சனையே என்பதற்காக அதை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னார். அவர் வந்து ஜென்யூனாக ஒரு ப்ரொசீஜரை சொல்கிறார். ஓகே, நீங்கள் கூட சொன்னீங்க 20 விருந்தினர்களை 20 பேரையாவது நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு சில 100 பேருக்கு பாஜக, விஹெச்பி, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி இவங்க எல்லாத்துக்கும் இது இருக்கு. நீங்கள் ஒரு 2 இடங்கள்ல நம்ம மீஞ்சூரில் ஒருத்தர் காரை எரிச்சிட்டு போலீஸ்கார் கேட்டார் அப்படின்னு போலீஸ் விசாரணையில் வந்தது. திண்டுக்கல்ல ஒருத்தர் அவர் வீட்டிலேயே அவரே போட்டுட்டு போலீஸ்கார், அவங்க பொதுமக்களுடைய சொத்து தானே, இருக்கிறதுலேயே ஒரு ஸ்டேட்டஸா அதை மாத்துறதுன்னு திரு பொன்ராஜ் சொல்ற அந்த இடத்தையும் ஸ்டேட்டஸா மாத்துறது அவரவர் செக்யூரிட்டி வச்சுக்க வேண்டியதான். ஏன் வரி பணத்துல ஒரு ரொம்ப எங்க மேல எந்த குற்றச்சாட்டு இல்லைன்றாங்களா, பொது பணத்தை இப்படி செலவழிக்கிறாங்கன்னு. என்ன பிரச்சனைனா, ஆதவ் அர்ஜுனா ரைட் ஃப்ரம் த பிகினிங் அவருடைய டைரக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும்.